வணக்கம். மயிலாடுதுறை சிறுத்தை வந்து இன்னும் காஞ்சிவாயிலே தான் இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிது. இந்த தகவல் அடித்து இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் காஞ்சிவாய் கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். சில மீடியாவில் பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணத்துக்கிட்ட போயிடுச்சு, தஞ்சாவூர் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த தகவல் வந்து எந்த அடிப்படையில் உண்மைங்கிறது தெரியல. அதை நேரில் போய் தான் நம்ம பார்க்கணும். நேரில் போய் என்னன்னு பார்க்கலாம். இந்த காஞ்சிவாய் கிராமம் பார்த்திங்க அப்படின்னா மயிலாடுதுறையிலேருந்து கோமல்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும். காஞ்சிவாய் கிராமத்துக்கு வந்துட்டோம். இந்த காஞ்சிவாய் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தான் வந்து இந்த சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறதா தகவலில் நம்ம இப்போ அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தான் போயிட்டுருக்கோம். இந்த கரை ஓரத்தில் இப்போ அந்த கலுங்குங்கிற ஏரியா, அதாவது காஞ்சிவாயில் கலுங்கு, அதுலேருந்து ஒரு ஆற்றங்கரையிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கலுங்கு. அந்த ஏரியாவில் தான் இருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மயிலாடுதுறையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கடந்து வந்த பாதையில் இப்போ நம்ம அந்த காஞ்சிவாய் கிராமத்தில் தான் மேக்ஸிமம் தண்ணி ஓட்டம் அதிகமாக இருக்குது. மற்ற பார்த்திங்க அப்படின்னா நம்ம காவேரி கரையெல்லாம் தாண்டி வந்திருக்கு. காவேரியில் அங்கே நம்ம மயிலாடுதுறையில் வந்து தண்ணி கிடையாது. இப்போ இந்த காஞ்சிவாயில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணி ஓட்டம் தெளிஞ்ச தண்ணி கிடைக்கிது. அதுக்கு அது ஒரு குளுமையான ஏரியாவாக இருக்குங்கிறதுனால அந்த இடத்துல வந்து இந்த இடத்த விட்டு நான் நகராமல் இருக்குங்கிறது மாதிரி எனக்கு தோணுது. அதாவது ரெண்டு கால் தடம் தெரியுது பாருங்க. அந்த சிறுத்தையோட கால் தடம் 2 தடம் நல்லா தெளிவாக தெரியுது. பஞ்சாயத்தை பார்க்கறதுக்கு எம்எல்ஏ சொல்லியிருக்காராம். அந்த 10 பஞ்சாயத்து பார்க்கறதுக்கு என் பஞ்சாயத்தை யாரும் கூட்டி போய் அவங்க வந்து அட்மிஷன் போனாங்க. வந்துடுறேன் அவரு. இதுதான் வனத்துறையினை வந்து நம்ம இந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக வந்து அமைச்சிருக்கிற கூண்டு. அந்த கலுங்குங்கிற ஏரியாவில் தான் அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஆற்று பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு கூண்டு ஒன்று அமைச்சிருக்காங்க. வனத்துறை அதிகாரி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று ஒரு பக்மார்க் கால் தடை காஞ்சிவாய் கிராமத்து பக்கத்துல பார்த்தோம். ஓகே, அது கால தடை இருக்கிறதுக்காக அது ஒரு முந்தா நேற்று மாதிரி இருந்தது. அதுக்காக எந்த ஏரியால மூவ்மெண்ட்க்கு பாசிபிலிட்டி இருக்கிறதுக்காக நம்ம எல்லா கேஜும் கொஞ்சம் கேமராவும் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நேற்று ஈவினிங் ஃபுல் ஆப்ரேஷன் இங்கே தான் நடந்தது. 6 கேஜி இப்போ நண்டலாரில் இருக்கு. கேமராவும் இங்கே ஒரு 20 கேமரா நேற்றுக்கு மாட்டணும். இப்போ காலையிலேயும் நம்ம ட்ராக்கிங் டீமு நண்டலாரில் இருந்து ஈஸ்ட் சைடில் வீரச்சோழனாறு, ரைட் சைடில் நட்டார், இதில் தான் சயின்ஸ் பார்க்கறதுக்கு போயிருக்கேன். அந்த சைடு அந்த ஓரளவுக்கு ஆர் வெஸ்ட் சைடு மூவ்மெண்ட் பார்த்து நம்ம திருவாரூரும் தஞ்சாவூர்ல இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்க்கு அலர்ட் பண்ணியிருக்கோம். அவருக்கு அவர் ஏரியால இருக்கிற ஸ்ட்ரீமும் சின்ன வடிகாலும் கொஞ்சம் பார்த்து மானிட்டர் பண்றதுக்கு சொல்லியிருக்கோம். இந்த காஞ்சிவாய் போய் ஏறுற இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின் ரோடு ஒன்று இருக்குது. அந்த மெயின் ரோடு வந்து கும்பகோணம் டு காரைக்கால் போகிற ரோடு. அந்த ரோடு நியர்பை தான் காஞ்சிவாய். இப்போ அந்த பக்கத்தில் தான் ஒரு கரும்பு காடு ஒன்று இருக்குது. ஒரு 6-7 ஏக்கரில் கரும்பு காடு ஒன்று இருக்குது. அந்த கரும்பு காட்டுக்கிட்ட தான் கேம்ப் போட்டிருக்காங்க இப்போது. இந்த கரும்பு காட்டில் பார்த்திங்கன்னா இப்போது அதிகாரிகள் வந்து தேடுதல் வேட்டையில் இருக்காங்க பாருங்கள். ஏதாவது தென்படுதா, ஏதாவது தடயங்கள் ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்ருக்காங்க. 2 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க.
கடந்த ஒரு வார காலங்களாக தமிழ்நாடு அரசும் வனத்துறை அதிகாரிகளும் இந்த சிறுத்தையை எப்படியாவது பிடிச்சிடணுங்கிறதுல ரொம்ப மும்முரமாக முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த முயற்சி சீக்கிரமாக வெற்றி அடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.